நல்ல ஒரு சந்தோஷமான விழா. ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி விழா பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். நிறைய சாதனையாளர்களுக்கு விருதுகள் கொடுக்குறோம். நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் என்ன இது முக்கியமான விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ஜூலை 14 சொல்லியிருந்தோம். அடுத்த வருஷம் நல்ல ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறோம். அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களை தத்தெடுத்து நம்ம வளர்க்க போகிறோம். ரிச் இந்தியா சிவில் சர்வீஸ் அகாடமின்னு ஒரு அகாடமி ஆரம்பிக்க போகிறோம். இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி போன வருஷம் பேசினோம். இப்போ பண்ணிட்டோன்னு பேசுகிறோம். இந்த மாதிரி பண்ண போகிறோன்னு நிறைய விஷயங்கள் ஏற்கனவே பேசியிருக்கோம், பண்ணிட்டும் பேசியிருக்கோம். ஏன்னா பண்ண போகிறேன்னு நினச்ச அத்தனை விஷயங்களுமே என்னோட லைஃப்பில் நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். சொல்கிற விஷயங்களை செய்யாமல் இருக்கிறதா இல்லை. அதனால நிறைய விஷயங்கள் செஞ்சாச்சு. இது ஒன்றும் புதுசு கிடையாது இந்த வெற்றி. இருந்தாலும் ஒரு 15 நாளுக்கு முன்னாடி எனக்கு 15 நாள் 20 நாள் இருக்கும். ஆக்சுவலாக ஜூலை 14 ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி வீட்டில் கீழே ஏற்கனவே சிவில் சர்வீஸ் அகாடமி ஆரம்பிச்சிட்டோம் டிசம்பர் 5ஆம் தேதி. வீட்டில் இடம் பத்தாத காரணத்தினால வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம ரெண்ட்டு கொடுத்துருந்ததை வெக்கேட் பண்ணிவிட்டு லைப்ரரியும் ஒரு ட்ரைனிங் ஹால் ரெடி பண்ணுறோம். அந்த ட்ரைனிங் ஹாலை விட்டு வெளியில் வரும்போது ஒரு டிஷர்ட் போட்டிருக்கேன், ஒரு ட்ரௌசர் போட்டிருக்கேன். வேலைகள் நடந்துட்டு இருக்கு. 14ஆம் தேதி அதை ஓப்பன் பண்ண போகிறோம். எனக்குள்ள ஒரு ஃபீல் வந்தது, பெருசாக ஜெயிச்சிட்டோம்ல. ஏன்னா போன வருஷம் ஜூலை 14 அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம்ல. எனக்கு நானே ஒரு தட்டி கொடுத்துட்டேன், பெருசா ஜெயிச்சிட்டோம். காரணம் என்னன்னா, உண்மையாவே இது பெரிய வெற்றி தான்.